அம்மா வந்து அப்பாவை கட்டி பிடிச்ச மாதிரி எழுப்புவாங்கல்ல, ஏங்க எழுந்துருங்க எழுந்துருங்க, அந்த மாதிரி பொசிஷன்ல அம்மா இப்படி அப்பா மேலே சாஞ்சிட்டு இருந்தாங்க. 5 o'clock படுத்தவர் 5:45 அவருக்கு உயிர் போயிருக்குன்னு ஹாஸ்பிட்டலில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்பா உள்ளே படுத்துட்டு இருக்காரு, நான் வந்து வெளியே உட்காந்துட்டு இருக்கேன், பூ கட்டிட்டு இருக்கேன். ஏன்னா அப்பா பூ பறிச்சு கொடுத்துருக்காரு 4 o'clock. கட்டிட்டு இருந்தவங்க 6:30 என்கிட்ட பேசினாங்க. என் வீட்டுக்கார் கால் பண்ணிட்டாரு, என்னத்த அப்படின்னும் போது, கார்த்தி நீ கிளம்பி வா, நீ மாமாவை எழுப்புறேன், மாமா எழுந்துக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அடிச்சு பிடிச்சி 6:56 7:03 இங்கே வந்துட்டோம். இது அப்பா ரொம்ப ஹெல்த்தி, சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே 1 o'clock காஃபி சாப்பிட்டவங்க 2:30 என்ன பண்ணியிருக்காங்க, ரசமும் ஈரலும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது வந்து அஜீர்ணம் மாதிரி அப்பாவுக்கு ஆயிடுச்சு. வாமிட் பண்ணிட்டு அப்புறம் வெளியே பேசிட்டு இருந்தவங்களை விட்டுட்டு அம்மா வந்து சுடு தண்ணி வச்சு கொடுத்து படுங்கன்னு ஒரு 5 o'clock அப்பாவை படுக்க இங்கே தான் படுக்க வச்சுட்டு போனாங்க. நான் தான் எங்கள் அம்மாவுக்கு எல்லாமே சார். நான் வந்து பெண் பிள்ளையாக இருந்தாலும் என்னை வந்து ஆண் பிள்ளை மாதிரி தான் நடத்துனாங்க. அன்னைக்கு நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்ததால அவங்க இதுவாயிட்டாங்களே, அதே எனக்கு கில்ட்டியா இருக்கு. அதனால அப்பா இறந்துருக்காரு. நான் வந்திருந்தேன் 6:30 மணிக்கு சொன்ன டைம்லயே கிளம்பி வந்திருந்தேன்னா, என் பொண்ணு வந்து ப்ரீமெச்சூர் பேபி, அவங்க தான் வந்து 8 monthsல இருந்து டேக்கர், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இங்கே இருந்துட்டு அம்மா தான் வளர்த்தாங்க எல்லாருமே எங்களை. ஆக்சுவலி வந்து இந்த 23rd March வந்து குழந்தைக்கு போட்டு காப்பு வாங்கி தரேன்னு சொன்னாங்க அம்மா. அம்மாவும் அப்பாவும் வந்து ஒரே நேரத்தில் ஒரே நாளில் தவறிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை கேட்டோம். அப்பா அம்மா அவங்கள பற்றி முதல்ல தெளிவாக விளக்கமாக சொல்லுங்கம்மா. அப்பா பேர் மூர்த்தி, அம்மா பேர் சாந்தி. 2 பேரும் வந்து ஒரு 40 years ஆகுது கல்யாணம் ஆகிட்டு. எனக்கு 39 years. நான் தான் வந்து ஃபஸ்ட்டு பொண்ணு. ஒரு 39 years-ஆகவே அம்மா வந்து கல்யாணம் ஆகிட்டு வந்ததுலேருந்து வெளியே எங்கேயுமே போனது கிடையாது. அவங்க அம்மா வீட்டுக்கு கூட போனது கிடையாது. இங்கே வீட்டில் வேலை அப்பா தான் பார்த்துக்கணும். ஒரு சாப்பாடுலேருந்து எல்லாமே கொடுக்கறதுலேருந்து பார்த்துட்டு எல்லாமே ரொம்ப கேர் டேக்கிங்காக இருந்தாங்க. ரீசெண்டாக ஒரு 1 year அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது. கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருந்தோம். இப்போ ஆன்ஜியோவுக்கு பண்ணணும், நெக்ஸ்ட்டு 2 monthsல நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ லாஸ்ட் சண்டே அப்பா வந்து நல்ல ஹெல்த்தி பர்சன். அப்பா நல்லா, ஆமாம், இந்த பிரச்சனை இருந்தது. அப்பா ரொம்ப ஹெல்த்தி. அப்பா வந்து சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே வந்து கரெக்ட் டைம் மெயின்டைனு அண்டு சைக்கிள் டிரைவ் பண்ணுவார் 2 times. எதிரில் இருக்க கோயிலை அவர் தான் வந்து நடத்திட்டு இவ்வளோ நாள் வந்தார். கோயிலை உருவாக்குனதுலேருந்தே அவர் தான் இது பண்ணது. இப்போ கோயிலை வந்து நம்ம அறநிலையத்துறையில் சேர்த்துருக்காங்க. அப்பா தான் வந்து தர்மகர்த்தாவாக இன்னும் இருக்கார். இப்போ கரண்ட்டாக வந்து சண்டே வந்து அப்பாவுக்கு வந்து ஏதோ வந்து நான் காலையில் வந்தேன், நான் என் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அப்பா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என் பொண்ணுக்கு மட்டும் டிஃபன் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். என் சிஸ்டரும் வந்து மதியானம் வந்தாங்க சாப்பிட்ட டைமு. ஆக்சுவலி அடுத்த நாள் என்னென்னா பூர்த்தி, வருட பூர்த்தின்னு சொல்லுவாங்க கோயிலுக்கு. அதனால் இவங்க ஒரே அரிபரியாக அந்த கோயிலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் வாங்குறது பூ வாங்குறதுன்றதில்ல. அந்த டைம் சாப்பிடல அவங்க. எப்போவுமே 12 மணிக்கு சாப்பிட்ருவாங்க. சாப்பிடாமல் என்ன பண்ணிட்டாங்க, 1 o'clock ஸ்கிப் பண்ணிவிட்டு காஃபி சாப்பிட்டுட்டாங்க. 1 o'clock காஃபி சாப்பிட்டவங்க 2:30 என்ன பண்ணியிருக்காங்க, ரசமும் ஈரலும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது வந்து அஜீர்ணம் மாதிரி அப்பாவுக்கு ஆகிடுச்சு. அது வந்து அன்டைஜஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 4 o'clock மேலே போய் எப்போவுமே பூ பறிப்பாங்க. பூ பறிச்சுட்டு வந்து அப்பாவுக்கு வந்து இரிட்டேட் ஆகிட்டு இருக்கு, வாமிட்டு, வறண்டாலே வாமிட் பண்ணிவிட்டு அப்பா தட்டியிருக்காரு அம்மாவை. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பேச முடியாத அளவுக்கு தட்டியிருக்காரு. வாமிட் பண்ணிட்டு அப்புறம் வெளியே பேசிகிட்டு இருந்தவங்களை விட்டுட்டு அம்மா வந்து சுடு தண்ணி வச்சு கொடுத்து படுங்கன்னு ஒரு 5 o'clock அப்பாவை படுக்க இங்கே தான் படுக்க வச்சுட்டு போனாங்க. 5 o'clock படுத்தவங்க அப்பா வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு ஃபேன்லாம் ஆன் பண்ணி விட்டு அம்மா கிளம்பிட்டுருக்காங்க. 5:30 என்னாச்சு, 5:45 அவருக்கு உயிர் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. 5 o'clock படுத்தவர் 5:45 அவருக்கு உயிர் போயிருக்குன்னு ஹாஸ்பிட்டலில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. எனக்கு அம்மா 6:30 கால் பண்ணாங்க. அம்மா இந்த மாதிரி சாப்பிட்டியாம்மான்னு கேட்டாங்க. நான் சாப்பிட்டேம்மா அப்படின்னு சொன்னேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் கேட்டேன். சாப்பிட்டேம்மா. சரி, என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லாத, திட்டுவான், பழைய மீன் குழம்பு அப்பா சாப்பிட்டாருமா, அது வந்து கொஞ்சம் ஒத்துக்காத மாதிரி அப்பா வாந்தி எடுத்துகிட்டு இருந்தேன், நானும் வாந்தி எடுத்தேம்மா, நான் அது என்னன்னு தெரியல எனக்கு, நீ என்னம்மா பண்ணுற இப்போது, உனக்கு அம்மா ஹார்ட் பேஷண்ட்றதால அப்பா உள்ளே படுத்துட்ருக்காரா, நான் வந்து வெளியே உட்காந்துட்ருக்கேன், பூ கட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா அப்பா பூ பறித்து கொடுத்துருக்காரு 4 o'clock. கட்டிகிட்டு இருந்தவங்க 6:30 என்கிட்ட பேசினாங்க. நான் என் வீட்டுக்கார்கிட்ட இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 6:56 இந்த மாதிரி அம்மாவுக்கு உடம்பு முடியலையாங்க, இந்த மாதிரி ஏண்டி நீ போய் பார்க்கல, அம்மாவுக்கு முடியலன்னே போய் பார்க்க வேண்டியதுதானே, அப்பாவுக்கு முடியலன்னே, அவங்க யார் இருக்காங்க, நீங்கள் தானே போகணுன்னாங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது என் வீட்டுக்கார் கால் பண்ணிட்டார். என்னத்த அப்படின்னும் போது, கார்த்தி நீ கிளம்பி வா, நீ மாமாவை எழுப்புறேன், மாமா எழுந்துக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அடிச்சு பிடிச்சி 6:56 7:03 இங்கே வந்துட்டோம். என் வீடு வெஸ்ட் கேகே நகரில் இருக்குது. 7:03 வரும். அம்மா வந்து அப்பாவை கட்டி பிடிச்ச மாதிரி எழுப்புவாங்கல்ல, ஏங்க எழுந்துருங்க எழுந்துருங்க, அந்த மாதிரி பொசிஷனில் அம்மா இப்படி அப்பா மேலே சாஞ்சிட்டு இருந்தாங்க. இங்கே தான் சாஞ்சிட்டு இருந்தாங்க.
அம்மாவும் அந்த டைமில் நீங்கள் பார்க்கும்போது சாஞ்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் என் வீட்டுக்கார் வந்தவுடனே என்ன அவங்க அம்மாவை விளக்கிட்டு இப்படி அடித்து தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்க. அப்படியே அம்மா பொத்துன்னு விழுந்துருச்சு. அப்படியே ஒரு 2 பேருமே ரொம்ப அந்யுன்யமாக இருந்திருக்காங்க. அப்பா தாங்க முடியாமல் அம்மாவுக்கு ஹார்ட் பேஷண்ட் இருக்குவே, அந்த நேரத்துலேயே அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டுருக்கு. மேபி ஹார்ட் பஸ்ட்டாக இருக்கலாம் கூட. அம்மாவால் அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாது. அண்ட் அம்மா கேட்டுகிட்டே இருந்தாங்க, நான் சுமங்கலியாக போவேனாடி. அண்ட் இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க, நீ இல்லாமல் நான் இருந்துருவேன், நான் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய கேரக்டர். அதனால கூட அப்பா முன்னாடி இருந்துட்டார். அம்மா ஒரே மணி நேரத்தில் என்னால் அதுக்கப்புறம் இருக்க முடியாது. நான் ஒரு 6 months பிஃபோர் அம்மா எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். 2 days தான் கூட்டிகிட்டு போனேன். அதுவும் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு ரொம்ப முடியல. அந்த நேரம் கூட அப்பாவை பற்றி தான் அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. அம்மாவோட மனசு அங்கே இல்லை. நான் அதனால் 2 daysக்கு அப்புறம், அம்மா நீ இந்த மாதிரி இருந்தீன்னா எனக்கு கரெக்டாக இருக்காது, உனக்கு மனசெல்லாம் அப்பா கிட்ட தான் இருக்குது, நீ இங்கே இரு, நான் உன்னை இங்கே பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அம்மாவை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறதே கிடையாது. எங்கள் வீட்டுக்கு கூட ஸ்டே பண்ண மாட்டாங்க. உடம்பு முடியலன்னா கூட இங்கே தான் நாங்கள் பார்த்துப்போம். அவ்வளோ கேரிங்காக இருப்பாங்க. இந்த ஏரியா கோயிலில் இருப்பாங்க, இல்லை அப்பாவும் அம்மாவும், இல்லைன்னா வீட்டில் இருப்பாங்க. 2 பேரும் ஒருத்தர் எங்கள் கூட அப்பா பேச விட மாட்டார். மோஸ்ட்டு நாங்கள் வந்தால் நான் கூட எப்போ பார்த்தாலும் அவங்க பொண்ணு அவங்க வந்தால் தான் உனக்கு ஜாலி, என்கிட்டவே இருக்க மாட்டேறேன். அப்புறம் என் தங்கச்சி பையன் இருக்கான், அவன் கூட பேசுகிறதுக்கு அவருக்கு அவ்வளோ ஒய்ஃப் தாங்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கணும். அவ்வளோ பொசசிவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். இந்த ஏஜ்லேயும் அவருக்கு செய்யணும். இந்த டைம் 4 o'clock அவருக்கு காஃபி கொடுக்கணும் டைமுக்கு. காலையில் 7:30க்கெலாம் டிஃபன் கொடுக்கணும். அம்மா கிளியராக பண்ணணும். அதுக்காக தான் நீங்கள் வச்சு படிச்சிருக்கீங்க காஃபி. அந்த டைம் கேட்பார். 11 மணிக்கு 7:30 மணிக்கு சாப்பிட்டாலுமே 11 மணிக்கு டிஃபன் ஒன்று சாப்பிடுவாங்க. அப்புறம் 12:30 மணிக்கெலாம் சாப்பாடு சாப்பிடுவாங்க. எல்லாம் கொஞ்சம் அந்த லிமிட்டெடு பழம் சாப்பிடுவாங்க, நேந்திர பழம், அந்த மாதிரி ஹெல்த்தியாக தான் லைஃப் அப்பா எக்ஸ்டெண்ட் பண்ணார். எப்படி அப்பா இது வரைக்கும் படுத்து நாங்கள் பார்த்ததே கிடையாது. உடம்பு ஹெல்த்தியான அன்னைக்கு அந்த அஜீர்ண கோளாறுல பிபி லோ ஆகிடுச்சு. அம்மா பார்க்கலையா, வெளியே இருந்ததாலன்னு தெரியல. அப்பா இருந்திருந்தா அம்மாவை ரிட்ரைவ் பண்ணியிருப்பார். ஏன்னா 2-3 ஆப்ரேஷன்ஸ் அம்மாவுக்கு பண்ணியிருக்கோம். எவ்வளவோ அப்பா கிராஸ் பண்ணி என்னை கூப்பிட்டுருவார். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு கால் பண்ணிட்டுருவார். நாங்கள் ஹாஸ்பிட்டல் இந்த வாட்டி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னே அம்மா இது வாமிட் தானே அப்படின்ற மாதிரி இது பண்ணவே இதுவாகிடுச்சு சார். ஆக்சுவலாக நீங்களும் உங்கள் தங்கச்சி மட்டும் 2 பேரும், சிஸ்டர் நாங்கள் 2 பேர் தான். உங்களுக்கு நீங்கள் அப்பாவுக்கு என்ன கொடுக்குறாங்களுமே அந்த டைம் 6:30க்குனா சப்பாத்தி அப்பாவுக்கு கொடுப்பாங்க. சப்பாத்தி ஒரு டிஃபன், ஏதாவது ஒரு மினி டிஃபன் கொடுத்துடணும். அப்புறம் நைட் ஏதாவது காஃபி, இல்லைன்னா 12 மணிக்கு கூட எழுப்பி பசிக்குதுன்னா டீ கேட்பார். எல்லாத்தையும் அந்த டைம் அப்பா எழுப்புறாருன்னு கொஞ்சம் சங்கடம் இருந்தாலுமே அம்மாவுக்கு உடம்பு முடியல, நான் இருந்தாலும் செய்யக்கூடிய ஆள் அவங்க. எங்களால் இப்போ கூட நம்ப முடியல சார். நான் என்ன நினைக்கிறேன், எங்கள் அப்பா நான் தான் எங்கள் அம்மாவுக்கு எல்லாமே சார். நான் பெண் பிள்ளையாக இருந்தாலும் என்னை ஆண் பிள்ளை மாதிரி தான் நடத்துனாங்க. எல்லாமே நான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் அன்றைக்கி என்னால் பார்க்க முடியாது. என்னோட இயலாமை தான் நான் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் பார்த்து அன்றைக்கி அப்போ கால் பண்ணியிருந்தாலும் அப்பா இறந்துருக்கார். நான் வந்திருந்தேன் 6:30 மணிக்கு சொன்ன டைம்லேயே கிளம்பி வந்திருந்தேன்னா மேபி எங்கள் அம்மாவையாவது உள்ளே வராமல் அவங்க ஹார்ட் பேஷண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கலாம். அன்றைக்கி நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்ததால் அவங்க இதுவாகிட்டாங்களே, அதே எனக்கு கில்ட்டியாக இருக்குது. இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மா எங்களை விட்டு போக மாட்டாங்க. நான் அவங்க உடல் தான் எங்களை விட்டு கண்டிப்பாக போயிருக்கே தவிர என்னை பார்த்துக்கிறேன்னு அவங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் தான் அவர் தன்னுடைய வாழ்நாள் கண்டிப்பாக இந்த வீட்டில் நீங்கள் திங்ஸ் நான் ஒரு லாஸ்ட்டு 2 days அப்பா இறந்த உடனே எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் வீட்டை. ஏன்னா வீட்டை அவருக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு பிடிக்காது. நான் ஏற கட்டுறதே பிடிக்காது. அவருக்கு அவர் வச்ச பொருள் அங்கே இருக்கணும். நான் வைக்கிறது நீ எடுக்காது, எங்கேயோ திங்ஸ் நீ மூவ் பண்ணாத, அவள் வந்தாலே இப்படி தான் எல்லாத்தையும் நோண்டிகிட்ருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பர்பஸ்ஃபுல்லாக நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன். அப்பா திட்டுங்க என்னை ப்ளீஸ் திட்டுங்க. அம்மாக்கிட்டேயா சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கள், நான் டிஸ்டர்ப் பண்ணுறல, உங்கள் திங்ஸ் எல்லாம் நான் எடுக்கிறேன்ல, நீங்கள் என்ன இது பண்ணணும்ல அப்படின்லாம் நான் பேசலை. என்னன்னு தெரியல, பேசுவாங்க மோஸ்ட்டு. பட்டு கேட்கும், இது எல்லாமே கேட்கும். நான் நம்புகிறேன். நான் நிச்சயமாக பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. எங்கே இருந்தாலும் உங்களை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நம்புகிறேன் நான். அம்மா அப்பா 2 பேருமே ஸ்பிரிச்சுவலான பர்சன் தான். கடவுள் நம்பிக்கை அதிகமாக உள்ள சார். கடவுள் நம்பிக்கை இல்லை சார். கடவுள் தான். நாங்கள் ஆன்ஜியோ பண்ண கூப்பிட்றோம், அப்பா கிட்ட சொல்கிறோம், நீ வா சாந்தி, கடவுள் இருக்காரு, நீ வா உட்காரு, சரியாயிடும் உனக்கு, அந்த மாதிரி கூறிய பர்சன் சார். அம்மா காலையில் நித்திய பூஜை பண்ணாமல் சாப்பிடவே மாட்டாங்க பெருமாளுக்கு.
அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் அவங்க. அப்பா வந்து கோயிலில் ஒன்றுன்னா நீங்கள் வந்து அவர் வெளியே எங்களுக்கு ஒன்றுன்னா ஃபஸ்ட்டு வராரோ இல்லையோ கோயிலுக்கு தான். டெய்லி கோயில் காலையில் எழுந்து 6 மணிக்கு எழுந்து ஓப்பன் பண்ணுறதுலேருந்து நைட்டு க்ளோஸ் பண்ணுறவர் கோயிலை பற்றி பேசுவாங்க, நெக்ஸ்ட் எங்களை பற்றி. இந்த மாதிரியான ஆட்கள் வந்து வெளியிலையுமே கொஞ்சம் நிறைய வேலையெல்லாம் செய்வாங்க, மற்றவங்களுமே இவங்க மேலே மரியாதை வச்சுருப்பாங்க இல்லையா? இவங்களுடைய இழப்பின் போது அவங்களாம் வந்து என்ன சொன்னாங்க? இந்த ஏரியாவே கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் சார் இருக்குது. எல்லாருமே இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து கோயில் யார் இந்த மாதிரி நடத்த போகிறாங்க, இவரை வழி யார் இந்த மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்க எப்படின்றத பாருங்கள், கோயிலை விட்டுறாதீங்க அந்த மாதிரி சொல்கிறது தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கே தவிர இன்னுமே எங்களால் வந்து இல்லை அந்த மாதிரி எங்களை அவர் இழப்பை ஈடு செய்ய முடியாத அளவுக்கு தான் இருக்குது. இந்த கிருத்திகை பூஜையிலேருந்து ஒரு வெள்ளிக்கிழமை பூஜையிலேருந்து பிரதோஷ பூஜையிலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு ப்ரீவியஸாகவே பிளான் பண்ணுவாங்க. இன்றைக்கி இது பண்ணணும், இவங்க அபிஷேகம் பண்ணணும், இவங்க வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 50 பேர்கிட்ட வருவாங்க அந்த கோயிலுக்கு. கண்டிப்பாக கண்டினியூஸ் வரவங்களே இந்த பூஜை பண்ணுறது ஸ்லோகம் சொல்கிறதுக்குன்னே. அது வந்து ஒரு டீமாகவே இருந்தாங்க. அவங்க துர்கா பூஜா குழுன்னு ஒருத்தங்க அந்த குழுவில் அம்மா தான் வந்து பார்த்துக்கிறாங்க. அது வந்து கண்டிப்பாக அந்த மஸ்ட்டு வந்து ஒரு 50 பேருமே அங்கே ப்ரெசென்ட்டாக இருப்பாங்க. பிரதோஷ வழிபாடு நீங்கள் எப்போ வந்தீங்கனாலுமே அவங்கக்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறதுன்னா அப்பாவும் அம்மாவும் அங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே வழியாக வந்து அந்த கோயிலை நடத்தி கொடுக்குறது ரொம்ப நாங்களும் எங்களால் முடிஞ்சது என்ன அப்பா அம்மா பண்ணாங்களோ அதுக்குரிய நெக்ஸ்ட்டு நாங்கள் பண்ணி தருவோன்றது ஒன்று. பக்தர்களும் அதே மாதிரி இந்த கோயிலை விட்டுறாமல் இவ்வளோ நாள் எப்படி வந்து போயிட்டு இருந்தாங்களோ அதே அளவுக்கு அம்மா இல்லைனாலும் அதே கண்டினியூஷன் பண்ணிட்டு வரது தான் நல்லாயிருக்கும், அவங்களுக்கும் நல்லது. 2 குழந்தைங்க அவங்களுக்கு ப்ரிஷியஸ் சார். என் பொண்ணு வந்து ப்ரீ மெச்சூர் பேபி, அவங்க தான் வந்து 8 மந்த்ஸ்லேருந்து டேக் கேர் பண்ணி அவள் இப்போ தனியாகவே பேசிகிட்டு இருக்கா. அவங்க தாத்தா பாட்டி இல்லைன்ட்டு அது காலையில் கூட என்னோட அத்தை சொல்லி அனுப்புகிறாங்க, இப்போ போயிட்டு வரேன் நான் வீட்டுக்கு, நீ கொஞ்சம் அவளை கேர் எடுத்துக்கோ, அவளை கொஞ்சம் வெளியே கொண்டுட்டு வா, அவள் தனியாக பேசுகிறா, நீ அவங்க கூட இருக்காங்க நான் சொல்லி புரிய வச்சுட்டேன். பட் இருந்தாலுமே வந்து அவள் இங்கேயே வளர்ந்த குழந்தை, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இங்கேயே இருந்துட்டு அம்மா தான் வளர்த்தாங்க எல்லாருமே. அப்பாவுக்கு வந்து அவளை ரொம்ப பிடிக்கும். அம்மா பிடிக்கும்ன்றதை விட அப்பா வந்து ரொம்ப பிடிக்கும் எங்களை. ஆக்சுவலி வந்து இந்த 23rd மார்ச் வந்து குழந்தைக்கு பர்த்டே காப்பு வாங்கி தரேன்னு சொன்னாங்க அம்மா. அதே ஒரு டிஸ்டர்பாக இருக்கா அவள் கொஞ்சம் இப்போ வெளியே வந்து அவள் கொஞ்சம் இதுவானா. நெக்ஸ்ட்டு வந்து என் தங்கச்சி பையன், அவன் வந்து ஒரு 7 to 8 இயர்ஸ் அவன் ஏஜ். அப்பா என்ன பண்ணுவாரோ அப்படியே இமிட்டேட் பண்ணுவான். ஏன்னா அப்பா ஸ்தானத்துலேருந்து இவரை கவனிக்கணும்னு நினச்சிக்கிற குழந்தை அது வந்து. அதனால அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் அப்பா பேசுகிற மாதிரியே பேசுவான். ஐயா கொஞ்சம் பால் கொடுங்க, இவர் காஃபி வைக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு டீ குடிச்சிட்டு இருந்தேன், டீ குடித்தா நரமுடி வரணும்னே கொஞ்சம் காஃபி கொடுங்க, கொஞ்சம் பிஸ்கெட் கொடுங்க, கொஞ்சம். என் பொண்ணுக்கு அப்புறம் சாப்பிட்டது வீட்டில் எல்லாமே அவன் தான் தங்கச்சி பையன்தான். நிச்சயமாக அவங்க எங்கே இருந்தாலும் உங்களை வழி நடத்துவாங்க, உங்களை சுற்றி தான் அவங்க இருப்பாங்க, அந்த ஆத்மா அவங்களுடைய சுற்றியே தான் வரும் அப்படிங்கிறத நாங்களும் நம்புகிறோம். இனி உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கட்டும். நன்றி.